அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஜி தமிழ் சேனலுடைய முக்கியஸ்தர், அட்வைசர், வழிகாட்டி அருமை சகோதரர் தமிழ்தாசன் அவர்களே, என் அன்பு சகோதரர் பின்னாலிருந்து எல்லோரையும் இயக்கியிருக்கிற மெட்ரோ ஜெயக்குமார் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது என்பதை இந்த டீசர் மூலமாக எல்லோர் மனதிலும் உருவாக்கி இருக்கிற அருமை தம்பி கோபி அவர்கள், இயக்குனர் கோபி அவர்களே, மற்றும் சோளிங்கரில் பெண்களுக்கு மட்டுமே சாப்பாடு போட்ட கதிர் அவர்களே, அந்த அம்மாவுக்கு போடலன்னு வருத்தம், போட்டல என்னமா அன்லிமிட்டட். ஓ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இப்போ இந்த கோவிட் 1 இயர், லாஸ்ட் இயர் 18ஆம் தேதி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜனவரி 25 26 தெரியல, ஒரு முதல் இங்கே கலந்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 5 ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒன்று பெப்சி தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர் நிர்வாகிகள், இயக்குனர் சங்கத்தில் தம்பி ஆர்வி உதயகுமார் அல்லது யாரோ ஒரு பொறுப்பில் உள்ளவர்களை அல்ல முன்னணி நடிகர்களை அழைத்து இசை வெளியீட்டு விழா செய்வது வழக்கமான நடப்பது தப்பில்லை, அது ஒரு முறை தான். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக, இதில் நடித்தவர்களையும் கலைஞர்கள் பங்கு கொண்ட கலைஞர்களையும் எல்லோருக்கும் பேர் உதவியாக இருக்கிற ஜி தமிழ் நிர்வாகி அருமை தம்பி தமிழ்தாசன் அவர்களையும் இங்கே அழைத்து, எனக்கு ஒரு முக்கியத்துவம், நான் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை, என்ன யூடியூப்பில் பேசினா என்னமோ அப்படின்றாங்க. எனக்கு ஒரே பழக்கம் தம்பி, யாருக்கும் வளைந்து கொடுப்பதில்லை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்கு. என் அறிவின் மீது எனக்கு நம்பிக்கை. யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவேன், திருந்தவில்லை என்றால் தட்டி கேட்பேன். யார் நல்லது செய்தாலும் மனம் நிறைந்து பாராட்டுவேன். இந்த போலி வார்த்தைகள் என்பது எனக்கு வராது. உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வாழ்த்துவது என் வழக்கம். அதில் இந்த சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்டா தவறவே மாட்டேன். பெரிய படங்கள் கூப்பிட்டா போக மாட்டேன். அதுக்கு பல பெரியவங்க இருக்காங்க வாழ்த்த. எனக்கு மனம் நிறைந்து வாழ்த்த வேண்டும். எல்லா கலைஞர்களில் பல பேர் புதியவர்கள். ஹீரோனி அழகிய தமிழ் மகளாக இருக்கணும்னு நினச்சேன், ஆசைப்பட்டேன். ஹீரோயினியை அது வேற்று மொழியாக இருந்தால் கூட ஒரு தமிழ் பேசுவதற்கு முயற்சி செய்தாரே, அதை நாம் பாராட்ட வேண்டும். கிருஷ்ணா எழுதி இன்னும் 2 படம் பண்ணாக்கா தமிழில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, அந்த நடனம் மிக மிக நன்றாக. இது இசை வெளியீட்டு விழா. இங்கே யார் ஹீரோனா இசை, நம்ம ஹிதேஷ் மஞ்சுநாத் தான் இன்னைக்கு ஹீரோ. டைரக்டர் அவரை அறிமுகப்படுத்தி எங்களை போல அதெல்லாம் வாழ்த்து சொல்வது. அந்த 2 பாட்டு கேட்டோம், நிறைவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வளர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவரை பற்றி சொன்னாங்க. 11 வயதிலேயே, அவருடைய 11 வயதிலேயே ஏஆர் ரஹ்மானிடம் கீபோர்டு வாசிப்பதில் விருது பெற்றார். கீபோர்டு சின்ன வயசுலேருந்து, மாணவ பருவத்திலிருந்து வாசித்து அது ஏஆர் ரஹ்மான் அவரை வாழ்த்தி விருது இருந்திருக்காருன்னு எங்கள் மெட்ரோ ஜெயக்குமாரன் டைரக்டர் கோபின்னு சொன்னாங்க. அவர் தமிழ்நாட்டில் படித்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வடநாட்டுக்கு போயிருக்கார். ஆக நம்ம தமிழோடு இணைந்தவர் தான் அவர். ஒன்று, எல்லோருக்கும் வணக்கம்னு தெளிவாக சொல்லிட்டார். பின்னால் ஆங்கிலத்தில் பேசினார், பரவாயில்ல. நான் 6 நாட்களுக்கு முன்னாலே ஒரு
இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொள் வெளியீட்டு விழாவில் எனக்கு என் விருப்பம் முதலில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்களுக்கு வேலை வேணும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வேணும். தமிழ்நாட்டில் பற்றாக்குறை, சரியான திறமையான அதற்குரிய சரியான ஆள் கிடைக்கலன்னா தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ இந்தியோ அதெல்லாம் நம்ம நாடு, அதில் வேறுபாடு இல்லை. ஆனால் நம்மளே நல்ல கலைஞர்கள் இருக்கும்போது, அது டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், டைரக்டர் யாராக இருந்தாலும் முதல் நம்மை நாம் பூர்த்தி செய்து கொண்டு இல்லாத போது வெளியிலிருந்து எடுக்க வேண்டும். அவர்கள் நம் சகோதரர்கள் தான் என்று நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஹீரோயின் சாதி, தீப்தி சாதி, அது ஒரு ஏற்குறைய தமிழ் முகம் தெரிந்தது. தமிழ் முகம் தெரிகிற அழகு, நல்ல ஹீரோயினுக்குரிய அத்தனை அழகும் தெளிவு இருக்கு. நடிப்பு, டான்ஸ் ஒன்று போதும், நடிப்புக்கு அந்த டான்ஸ் எல்லாமே நல்லா வந்தால் நடிக்க எல்லாரால் வரும். அதே ரொம்ப நிறைவாக பண்ணியிருந்தாங்க. அந்த கோரியோகிராஃபர், நடன ஆசிரியருக்கு ரொம்ப வேலை வாங்கியிருக்காங்க. நம்முடைய சொப்னா காஸ்டியூம் டைரக்டர் சொன்னாங்க, இது ஒரு நன்றி விழாவாக மாற்றிட்டாங்க இசை வெளியீட்டு விழாவை. நல்ல விஷயம், அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தன்னை வளர்த்து விட்டவர்கள், வாய்ப்பு தந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொன்னோம். கதிரிலிருந்து, சொப்னாவிலிருந்து, நம்ம கிருஷ்ணாவிலிருந்து எல்லாருமே அது மிகப்பெரிய விஷயம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவர் உதவி செய்தால் அதை உளமாற நினைத்து நன்றி தெரிவிக்க வேண்டும். நன்றி நினைக்கிறியா இல்லையோ, நன்றி சொல்றியா இல்லையோ, நினைக்கணும். நீ நல்லா இருப்ப. உதவியை நினைத்தால் நீ மேலும் மேலும் உயர்வாய். ஆகவே அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கதிர் தாயும் தந்தைக்கும், சொப்னா முதல் கொண்டு அம்மாவுக்கு, கதிர் அப்பா அம்மாவுக்கு, கூட நண்பர்களுக்கு, நம்முடைய கிருஷ்ணா முதல்ல வாப்பான்னு சொல்லி பார்த்தாரு. அவர் அங்கேருந்து கையாட்டார், வரலன்னு. டே வரட்டார். அப்புறம் வந்தார். போகும்போது அப்பா போப்பா வாப்பா வாடால் ஆரம்பித்து கடைசியில் மரியாதையாக போப்பான்னு சொன்னது வரைக்கும் கேட்டேன். அவ்வளோ உரிமை. உதவி செய்த நண்பருக்கு நன்றி சொல்லுகிற உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளம் எல்லோருக்கும் வாழ்க, எல்லாருக்கும் இருக்கணும் நன்றி சொல்கிற உள்ளம். என்னுடைய கிருஷ்ணா சொன்னார், 23 ஆண்டுகளாக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் ஒரு உச்சத்தை எட்ட முடியவில்லை என்று சொன்னார். தம்பி, 23 வருஷம் இல்லை, 50 வருஷம் பாடுபட்டா கூட உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேர்மையாக திறமையாக உழைத்தால் நிச்சயம் வருடம் முக்கியமல்ல, எத்தனை ஆண்டுகள் என்பது முக்கியமல்ல, எந்த ஆண்டாலும் இறப்பதற்குள்ளாக ஒரு வளர்ச்சி வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு ஒரே உதாரணம் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு எப்பொழுது ஹீரோ வாய்ப்பு கிடைத்தது? 45 வயதில். 45 வயதில் எம்ஜிஆர் அதிலிருந்து இந்த தமிழகத்தை கட்டி ஆண்டார்கள். அந்த நல்ல உள்ளம், பொன்மனச் செம்மல், உதவி செய்யும் மனப்பான்மை. நீங்க இதிலிருந்து நல்லா வளர்ந்த பிறகு உங்க வருவாயிலே ஒரு 25% ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். எல்லாத்தையும் மூட்டை கட்டி ரூம்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, போகும்போது யாரும் எடுத்தும் போக போறதில்லை. ஒரு 25% ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த வாழ்த்துக்கள், அதை தான் எம்ஜிஆர் செய்தார். ஆகவே இது எனக்கு நல்ல பாடத்தை இந்த நிகழ்ச்சி தம்பி டைரக்டர் கோபி அவர்கள், நம்ம தமிழ்தாசன் சொன்னார், நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்ல இளைஞர்களை மனமறிந்து. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் தான் தேட்டருக்கு அவரை இழுக்கக்கூடிய, தேட்டருக்கு அழைக்கக்கூடிய பல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. பல விஷயங்களை, உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனால் என்ன, வளர்ந்த பிறகு ப்ரொடியூசர் காப்பாற்றுங்க. 2 படத்தில் சும்மா அப்படி, முதல் படத்திலேயே சிலர் வாய்ப்பு வாங்க தம்பி உட்கார், வாய்ப்பு வாங்கும்போது காலை தொட்டு கும்பிடுவாங்க. இந்த கேமரா முன்னால் நின்று 3வது நாள்னா ப்ரொடியூசர் அப்படி ஓரம் தள்ளிட்டு அவங்க எல்லாமே ஆயிடுறாங்க. அது அவங்களுக்கு கெடுத அமையும்.
ப்ரொடியூசர் ஏதோ ஒரு ஆசையில் படம் எடுக்கணும்னு வர்றாங்க, டைரக்டரை நம்புறாங்க. முதல் டைரக்டரை நம்பி ஒரு வெற்றிக்கு எத்தனை பேர் வருவாங்க வளருவாங்கன்னா டைரக்டர் நீங்கள் தான் காரணம். எத்தனை பேர் வளர்ச்சிக்கு, ஒரு படத்தின் வெற்றிக்கு, ஒரு படத்தின் வசூலுக்கு அத்தனை இயக்குனர் தான் காரணம். அதே போல ஒரு படத்தின் தோல்விக்கும் ஒரு தயாரிப்பாளர் அனாதையாக நடுத்தரில் விட்டு செல்வதற்கும் அந்த டைரக்டர் தான் காரணம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய படம் அந்த ப்ரொடியூசர் படாத பாடுபடுறார். அடுத்து படம் எடுக்க முடியல. மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்து சின்ன சின்ன படங்கள் எடுத்து வெற்றி கொடி கட்டிய ஒரு கம்பெனி இன்னைக்கு ஒரு படத்தில் அடுத்து படம் எடுக்க முடியாத நிலையை ஒரு டைரக்டர் தான் உருவாக்கினார். ஆனால் ஒரு டைரக்டர் தான் சின்ன சின்ன படங்களை எடுத்து பெரிதாக. உங்களுக்கு என் அருமை சகோதரர் இந்த படம் புன்னகை பூவை கீதா ஒரு போன வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த மேடையில் ஒரே ஆடியோ ஃபங்க்ஷன் பேசும், அப்போ தான் பார்த்தோம். அந்த அம்மா வர முடியலன்னு அவங்க முதல் வரவேற்புரையை நிகழ்த்தியிருக்காங்க. ஆனால் அவங்க பொறுப்பு பூரா ஒரு மனிதர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர் தான் மெட்ரோ ஜெயக்குமார். அவர் படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா புது முகங்களை அறிமுகப்படுத்துதலே மன்னன். மின்னலேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, மாதவன் ஹீரோ. அதோட டைரக்டர் கௌதம் மேனன், முதல் புதுமுகம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பாளர், முதல் புதுமுகம். அதில் இருந்த ஹீரோயினி முதல் புதுமுகம். அப்படி ஒரு துணிச்சல்காரர். அவர் பின்னணியில் தான், அவருடைய உதவியோடு தான் இந்த படத்துடைய படப்பிடிப்பு எல்லா நிர்வாகம் அத்தனை நடந்திருக்குது. அவரை போல படம் பண்ணும். ஒன்று ராமநாராயணன், சின்ன சின்ன படங்களை பற்றி பெரிய பெரிய வெற்றிகள் பெற்றவர். 28 நாள் தாங்க ஒரு ஷூட்டிங், மிஞ்சு போனா 30 நாளுங்க. அதாவது 18 நாள் டயலாக் போர்ஷன், 18 நாள் டயலாக் போர்ஷன் இல்லை, ரொம்ப முக்கியம்னா 21 நாள். ஃபைட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். 3 ஃபைட்டுனா 3 நாள். சாங்குக்கு கொஞ்சம் முக்கியமாக இடம் கொடுப்பார். ஒரு 5 சாங்கு 4 சாங்குனா அது ஒரு 8 நாள். 30 நாளுக்குள்ள ஒரு படத்தை எடுத்து, ஆனால் ஒன்றுங்க, அவர் கதாநாயகனை நம்ப மாட்டார். நாயை நம்புவார், கழுதையை நம்புவார். ஒரு மிருகம், ஏதோ ஒரு மிருகத்தை வச்சு ஒரு அழகாக படம் பண்ணி அதை மக்கள் மனதில் சேர அவங்களெல்லாம் தியேட்டருக்கு அழைக்க 70-80 வெற்றி படங்களை எடுத்தவர் ராமநாராயணன். ஏன்னா நான் இந்த மாதிரி விழாக்களில் நான் அவர் சொல்லாமல் விட மாட்டேன். நான் ஆளை நேரில் உட்கார வச்சுட்டு புகழ்வதை விட சாதித்த மனிதர் சிறு படங்களை எப்படி எடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்வது, என் அருமை தம்பி கோபி நிச்சயம் அதை செய்வார். ப்ரொடியூசரை மனசில் வச்சுங்க தம்பி, அவரை நம்பி பணம் போட்டவங்களை காப்பாற்றணும். அது டைரக்டர் கையில் தான் இருக்கு. அவங்க அடுத்து படம் எடுக்கணும். அந்த வெற்றி படத்தை பார்த்தா இன்னும் 40 பேர் படம் எடுக்க வருவார்கள். அந்த புண்ணியத்தை டைரக்டர்கள் செய்யணும். இளைஞர்கள் நிறைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள் கோபியை போல. இப்போ டிவியில் நடிக்கிற அருமை சகோதரர் கதிர், கிருஷ்ணா, செல்வா, விகாஷ் போன்ற சகோதரர்லாம் டிவியின் மூலமாக அறிமுகமாகி இன்னைக்கு அதே போல் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அவங்களாம் முன்னோடியாக இருக்காங்க. டிவியில் தான் விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ் போன்ற டிவியில் சீரியல் பண்ணி வெப்சைட் பண்ணி வந்தவங்க. ஆக தமிழக மக்கள் நல்ல திறமைசாலிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆக நன்மை எல்லோரும் நல்ல மனிதர்கள் வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த 2 பாட்டும் அற்புதமாக இருந்தது. கேமரா பிரமாதம் இருந்தது. நடித்த என் அன்பு சகோதரர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருமே அற்புதமாக நடித்தார்கள். இவர்களை இயக்கிய தம்பி கோபி இயக்குனர் கதை வசனம் எழுதி அற்புதமாக இந்த காலத்து 30 வயதுக்குள்ளே உள்ளவர் மட்டுமல்ல, 30 வயதுக்கு மேலே உள்ளவர்களும் வந்து பார்க்கிற அளவிற்கு பல விஷயங்களை அதில் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அந்த காமெடியாக கொண்டு போனீங்க பாருங்க, அதுதான் சிறப்பு. அந்த காமெடி எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா மன அழுத்தம், இறுக்கம் அதிகமாயிடுச்சு. அதுவும் இந்த 1 வருஷம் மக்கள் பட்ட அவஸ்தை மிக அதிகம். ஆக அவங்கள ஒரு ரிலாக்ஸ். அப்போ இப்போதான் 100 நாள் பாருங்க. விஜய் படம் ரிலீஸுக்கு தமிழக அரசு 100 நாள் 100 சீட்டு இல்லை 100% ஆடியன்ஸ் 100% ஆடியன்ஸ் வரலான்னு ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க, அனுமதி தர்றாங்க. உடனே ஒரு லெட்டர் வருது அனுமதிக்க கூடாதுன்னு. சரி 50% ஆகிட்டாங்க.
அந்த படம் ஓடி முடிஞ்சு ஓடிடி வந்தவுடனே 100%றாங்க. என்ன உள்நோக்கமோ தெரியல நமக்கு. அது எதுவாக இருக்கட்டும், அந்த நம்ம அங்கே போக வேணாம். ஏன்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தாலும் வரலாம். அதனால் நல்லது நடந்தால் எல்லாரும் பாராட்டணும். பாருங்கள், கோவிட் பிரச்சனை தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டது. அது குறையே சொல்ல முடியாது. மற்ற எதிர்கட்சிக்காரர் இல்லையா, அவர் இல்லைன்றார். இல்லை, நான் பார்த்த வரையில் அவருக்கு இல்லைன்றார் என் சகோதரர் மணி. பார்த்த வரைக்கும் முடிந்தவரை ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செஞ்சது. ஆக அதுக்கு தமிழக அரசுக்கு பாராட்டு. 100% இருக்கைகளுக்கு வரலாம் மக்கள், தியேட்டரை ஓப்பன் பண்ணது, அதுக்கு நன்றி. இன்னும் இந்த 8% டேக்ஸ் எடுத்துட்டா, ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் ஜிஎஸ்டி தான் இருக்குது. ஆனால் 8% டேக்ஸு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. ஆக நான் தமிழக முதல்வர் அவர்களை கைகூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்கள் நல்ல வெற்றி பெற்று தயாரிப்பாளர்கள் லாபம் வர வேண்டும் என்றால் இந்த 8% வரியை எடுத்திட வேண்டும் என்று வேண்டுகோளாக வைக்கிறேன். இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வைக்க. நானும் சிங்கிள் தான். எனக்கு பேரங்குழந்தைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் சிங்கிள் தான், வந்தது தனியாக தான் வந்தேன். ஆனால் நான் டபுள்ஸ்னு ஒரு படம் எடுத்தேன். இந்த சிங்கிளாக வந்திருக்கேன்னா டபுள்ஸ்னு ஒரு படம் எடுத்தேன். பிரபுதேவா மீனா. அதை பிரபுதேவா சிங்கிள், மீனா சிங்கிள். லவ் பண்ணி ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அந்த குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வந்தது. அதுக்கடையில் ஒருத்தி மீனாவின் ஒரு நட்பு சங்கீதா, அந்த பொண்ணு ஸ்னேகிதா வந்து இந்த குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள் வந்தது. ஆக சிங்கிள் சேர்ந்து டபுள்ஸ் ஆகி அந்த குடும்பத்தை எப்படி குழப்பியது என்பது அந்த கதை. அது நான் எடுத்து ஒரு 85 லட்சம் தான் லாஸ் ஆனேன். அது அதில் வந்து இப்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வருது. இந்த படம் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். நானும் சிங்கிள் தான். இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் இயக்கிய அருமை தம்பி கோபி நல்ல சுறுசுறுப்பான தயாரிப்பாளர்களுக்கு காப்பாற்றக்கூடிய நல்ல மனம் படைத்த திறமையை வாய்ந்தவர். அவர் முன்னேற வேண்டும். இதில் நடித்த நடிகர்கள், இசையமைத்த அருமை தம்பி ஹிதேஷ் மஞ்சுநாத், கேமராமேன், நம்முடைய காஸ்டிங் டைரக்டர் சொப்னா, எல்லாருமே கிருஷ்ணாவிலிருந்து எல்லா சகோதரர்களும் ஒரு புதிய வரவாக, நடிகர்களாக, கலைஞர்களாக இந்த திரையுலகை வந்து பரிணமிக்க வேண்டும். ப்ரொடியூசருக்கு சாதகமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.